ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் நடைமேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயில் பகுதி எப்போதும் மக்கள் கூட்டமும் வாகன போக்குவரத்தும் நிரம்பிய பரபரப்பான பகுதியாக காணப்படுகிறது. மேலும் இந்த நுழைவு வாயில் முன்பாக உள்ள சாலை சென்னை நோக்கி செல்லும் முக்கிய புறவழிச்சாலையாக இருப்பதால் கனரக வாகனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினமும் இந்த வழியாக சென்று வருகின்றன. இதன் காரணமாக சாலையை கடக்க வேண்டிய நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் அவர்களுடன் வரும் உதவியாளர்கள் பெரும் சிரமத்தையும் ஆபத்தையும் எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் மற்றும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு நடுவே சாலையை கடக்க வேண்டிய நிலை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. சுமார் 31 மீட்டர் நீளத்தில் உறுதியான இரும்பு கட்டமைப்பில் இந்த நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாலத்தின் இரு புறங்களிலும் படிக்கட்டுகள் அமைக்கப்படுவதுடன் நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்காக லிப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட உள்ளது. தற்போது வேகமாக நடைபெற்று வரும் இந்த பணிகள் இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடை மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்தவுடன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலையை கடக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.